12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 5 வினா எண் 9. ஆனந்த் மற்றும் சுமன் என்ற கூட்டாளிகள் லாப நட்டங்களை 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அவர்கள் சரண் என்பவரை 1/5 பங்கிற்கு கூட்டாளியாக சேர்த்தனர். அவர் அப்பங்கு முழுவதையும் ஆனந்திடமிருந்து பெற்றுக்கொண்டார். புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை கணக்கிடவும். இந்த சம்ல புதிய லாப பகிர்வு விகிதம் தியாக விகிதம் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இதை எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறத வீடியோல பார்க்கலாம். வினா எண் 9, பேஜ் நம்பர் 176. சம்ல சரண்ங்கிறவர் புதிய கூட்டாளியா வர்றாரு. சரணுக்கு யாரு கொடுக்கறாங்க அப்படின்னா ஆனந்த் தான் அவருக்கு கொடுக்கறாரு பங்கு. எவ்வளவு பங்கு கொடுக்கறாரு அப்படின்னு சொன்னா 1/5 ஷேரை கொடுக்கறாரு. அவரோட பங்குல இருந்து 1/5 கொடுக்கறாரு. அப்ப தியாகம் பண்றது ஆனந்த் மட்டும்தான். சுமன் எந்த தியாகமும் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா என்ன ஃபார்முலா வேணும் அப்படின்னா புதிய பங்கு ஈக்குவல் டு பழைய பங்கு மைனஸ் தியாக பங்கு. ஸோ புதிய பங்கு ஈக்குவல் டு பழைய பங்கு மைனஸ் தியாக பங்கு. பழைய பங்கு எழுதுறோம். முதல்ல பழைய பங்கு எழுதுற முன்னாடி பழைய லாப பகிர்வு விகிதம் பழைய லாப பகிர்வு விகிதம் ஈக்குவல் டு 3:2. ஸோ பழைய பங்கு ஆனந்த் ஈக்குவல் டு 3/5. அடுத்த பார்ட்னர் யாரு அப்படின்னா சுமன் ஈக்குவல் டு 2/5. பழைய பங்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தியாக பங்கு தியாக பங்கு யாரு கொடுக்கறாங்க அப்படின்னா ஆனந்த் மட்டும் தான் கொடுக்கறாரு. ஆனந்த் எவ்வளவு கொடுக்கறாரு அப்படின்னு சொன்னா ஆனந்த் 1/5 பங்கு கொடுக்கறாரு. ஆனந்த் மட்டும் தான் தியாகம் பண்றாரு. ஸோ 1/5 பங்கு கொடுக்கறாரு. சுமன் ஈக்குவல் டு 0. சுமன் அவருக்கு தியாகமே பண்ணல. ஸோ சுமன் ஈக்குவல் டு 0. இப்போ புதிய பங்கு ஈக்குவல் டு பழைய பங்கு மைனஸ் தியாக பங்கு. பழைய பங்கு மைனஸ் தியாக பங்கு. புதிய பங்கு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆனந்துக்கு கண்டுபிடிக்கிறோம். ஆனந்தோட பழைய பங்கு 3/5 மைனஸ் அவரோட தியாக பங்கு 1/5 ஈக்குவல் டு 2/5. அடுத்ததா சுமன் ஈக்குவல் டு பழைய பங்கு 2/5 மைனஸ் தியாக பங்கு 0. அவர் எந்த தியாகமுமே பண்ணல. ஸோ சுமனோட புதிய பங்கு 2/5. புதிய கூட்டாளி சரணோட புதிய பங்கு எவ்வளோ அப்படின்னா ஆனந்த் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. ஸோ 1/5. ஸோ புதிய பங்கு கண்டுபிடிச்சிட்டோம். 2/5 2/5 1/5. ஸோ புதிய லாப விகிதம் ஈக்குவல் டு 2:1. ஸோ புதிய லாப விகிதம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 2:1. தியாக விகிதம் ஆல்ரெடி நம்ம தியாக பங்கு கண்டுபிடிச்சிட்டோம். 1/5:0 வரும். ஸோ தியாக விகிதம் ஈக்குவல் டு 1:0. ஸோ ஏன்னா ஒரே ஒரு ஆள் தான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் தியாக விகிதம் 1.
ஸோ இது அந்த சம்மோட ஆன்சர். ஃபஸ்ட்டு புதிய பங்கு கண்டுபிடிக்க போகிறோம். புதிய பங்குக்கு பழைய பங்கு மைனஸ் தியாக பங்கு வேணும். தியாகம் ஒரே ஒரு ஆனந்த் மட்டும் தான் பண்ணியிருக்காரு 1/5. சுமன் எந்த தியாகம் பண்ணல, அதனால 0ன்னு எடுத்துக்கிறோம். புதிய பங்கு கண்டுபிடிச்சிருக்கோம் 2/5, 2/5, 1/5. ஸோ புதிய லாப விகிதம் ஈக்குவல் டு 2:2:1. தியாக விகிதம் 1:0. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.